பல கோடிகளையும் பல சொகுசு ரக கார்களையும் சொகுசு பங்களாக்களையும் இந்திய அணிக்கு பரிசாக அள்ளி கொடுத்த அமெரிக்கா. உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு அமெரிக்கா கொடுத்த இன்ப அதிர்ச்சி. என்ன காரணம்? ஆச்சரியத்தில் உலக நாடுகள். அதாவது நேற்றைய தினம் என்பது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறியது. ஆனால் இன்றைய தினம் என்பது இந்திய அணி வீரர்களுக்கு கொண்டாட்டங்களை தாண்டி உச்சக்கட்ட மகிழ்ச்சியாக மாறியிருக்கிறது. அதே சமயம் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே பேரதிர்ச்சியாகவும் மாறியிருக்கிறது. ஆமாங்க, அதற்கு காரணம் அமெரிக்கா செய்த இந்த ஒரு சம்பவம்தான். நேற்றைய தினம் T20 உலகக்கோப்பை ஃபைனல் மேட்ச் நடைபெற்றது. கடந்த சில நாட்களாகவே நடைபெற்று வந்த இந்த T20 உலகக்கோப்பை தொடர் என்பது நேற்றைய தினம் முடிவுக்கு வந்துவிட்டது. நேற்று நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணியும் நியூசிலாந்து அணியும் மோதியிருந்தது. இந்த உலகக்கோப்பை தொடர் தொடங்கி முதலில் குரூப் சுற்றுகள், அதற்கு பிறகு சூப்பர் 8 சுற்றுகள், அதற்கு பிறகு செமிஃபைனல் சுற்றுகள், அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நடந்த ஃபைனல் மேட்ச் என இத்தனை சுற்றுகள் நடந்து முடிந்துள்ளது. அதிலும் குறிப்பாக நேற்று நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் செயல்பாடு என்பது அதிபயங்கரமாகவே இருந்தது. இப்படி ஒரு ஆட்டத்தை அதுவும் இறுதிப் போட்டியில் ஆட முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக வேறு ஒரு அணியால் அது சாத்தியமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்தை தான் இறுதிப் போட்டியில் நேற்றைய தினம் இந்திய அணி ஆடி இந்த உலகக்கோப்பையை கைப்பற்றியிருந்தது. அதுவும் இந்த ஒரு உலகக்கோப்பையோடு இந்திய அணி மொத்தமாக 3 T20 உலகக்கோப்பைகளை தன்வசம் கைப்பற்றிவிட்டது. இதற்கு முன்பு அதிகபட்சமாக இங்கிலாந்து அணிதான் 2 உலகக்கோப்பைகளை கைப்பற்றியிருந்தது. அதாவது இங்கிலாந்து அணியும் இந்திய அணியும் தான் அதிகபட்சமாக 2 T20 உலகக்கோப்பைகளை கைப்பற்றியிருந்தது. இப்போது நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்று 3வது உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றி T20 உலகக்கோப்பைகளை அதிக முறை வென்ற ஒரே அணி இந்திய அணிதான் என்ற அந்த ஒரு உலக சாதனையையும் இந்த போட்டி மூலமாக இந்திய அணி படைத்துவிட்டது. மேலும் சமீப காலமாகவே நம்முடைய இந்திய T20 அணி என்பது பலம் வாய்ந்த அணியாக இருந்து வருகிறது என்பதை நாம் அடிக்கடி கூறி வருகிறோம். ஏனென்றால் T20 இந்திய அணி என்பது அபிஷேக் சர்மா, இசான் கிசான், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ஜாஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி என ஏற்கனவே பலம் வாய்ந்த அணியாகத்தான் இருந்து வந்தது. இந்த நிலையில் இதில் கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக சிவம் தூபே மற்றும் சஞ்சு சாம்சன் போன்றவர்களும் இந்திய அணியில் சமீப காலமாக இணைந்து இவர்களும் வெறித்தனமான ஃபார்மில் விளையாடி வருகின்றனர். ஆகவே இப்போது இருக்கும் இந்திய T20 அணியை எடுத்துக்கொண்டால் இந்த அணியில் இருக்கும் ஒவ்வொரு பேட்ஸ்மேன்களுமே சச்சின் டெண்டுல்கர் மற்றும் சேவாக்குக்கு சமம்தான். அந்தளவுக்கு ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் களத்தில் இறங்கும்போது எதிரணிகளுக்கு கண்டிப்பாக தலைவலியாகத்தான் இருக்கும். இவரை அவுட்டாக்கி விட்டால் போதும், இதற்கு பிறகு வருபவர் அந்தளவுக்கு அதிரடியாக விளையாட மாட்டார் என்ற எண்ணம் என்பது எதிரணிகளுக்கு தோன்றவே தோன்றாது. ஏனென்றால் இந்திய அணியில் 7 முதல் 8 பேட்ஸ்மேன்கள் அனைவருமே சச்சினையும் சேவாக்கையும் கலந்தது போலத்தான் பேட்டிங் செய்து வருகின்றனர். மேலும் ஒரு காலத்திலெல்லாம் சச்சின் டெண்டுல்கர் விக்கெட்டை இழந்துவிட்டால் டிவியை ஆஃப் செய்துவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் இப்போது இருக்கும் இந்த இந்திய T20 அணியை பொறுத்தவரையில் பேட்டிங் செய்யும் அனைத்து பேட்ஸ்மேன்களுமே சச்சின் டெண்டுல்கரை தாண்டும் அளவுக்கு அதிரடியாகத்தான் விளையாடி வருகின்றனர். அந்தளவுக்கு இந்திய T20 அணி என்பது இப்போது யானை பலமாக வளர்ந்திருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த T20 உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றியது என்பது. ஏனென்றால் இந்த கோப்பையை கைப்பற்றுவதற்கு இடையூறாக நிறைய புள்ளி விவரங்களும் வரலாறுகளும் இந்திய அணிக்கு எதிராக இருந்தது. நியூசிலாந்து அணிக்கு எதிராக இதுபோன்ற முக்கியமான இறுதிப் போட்டிகளில் இந்திய அணி வென்றதே கிடையாது என்ற புள்ளி விவரமும் வரலாறும் இருந்தது. அதேபோல இந்த போட்டி நடைபெற்ற அகமதாபாத் மைதானத்தில் இதுவரையிலும் எந்த ஒரு இறுதிப் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றதே கிடையாது என்ற அந்த ஒரு வரலாறும் இருந்தது. அதேபோல நியூசிலாந்து அணிக்கு எதிரான இதுபோன்ற முக்கியமான இறுதிப் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றதே கிடையாது என்ற அந்த ஒரு புள்ளி விவரமும் வரலாறும் இருந்தது. இப்படியாக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக அத்தனை விஷயங்களும் அத்தனை வரலாறும் அத்தனை புள்ளி விவரங்களும் இந்திய அணிக்கு எதிராகத்தான் இருந்தது. அப்படி இருந்தும் கூட
இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியை போங்கப்பா போங்கப்பா அங்கிட்டு போய் ஓரமாக விளையாடுங்கப்பான்னு சொல்வதைப் போல இப்படி அடித்து அப்படி தூக்கி எறிஞ்சிருச்சு நம்ம இந்திய அணி. ஆக அந்தளவுக்கு இந்திய அணியின் தற்போதைய பலம் என்பது விஸ்வரூபமாக இருக்கிறது என்பதுதான் இதற்கு காரணமே. ஆகவேதான் இத்தனை புள்ளி விபரங்களும் வரலாறும் இந்திய அணிக்கு எதிராக இருந்த போதும் கூட இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்று 3வது முறையாக இந்திய அணி உலகக்கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அந்தளவுக்கு சிறப்பாக விளையாடியதால் தான் இப்போது இந்திய அணி வீரர்கள் கோடிகளில் நனைந்து வருகிறார்கள். ஆமாங்க, நேற்றைய தினம் இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வென்றதன் காரணமாக உலகின் வல்லரசு நாடான நம்பர் 1 நாடான அமெரிக்கா நாடு இப்போது இந்திய அணி வீரர்களுக்கு பரிசுகளை வாரி வழங்கியிருக்கிறது. சொகுசு பங்களாக்கள், சொகுசு கார்கள் மற்றும் பல கோடி ரூபாய்கள் என இந்திய அணி வீரர்களுக்கு அமெரிக்க அரசு வாரி வழங்கியிருக்கிறது. அதுவும் இந்திய அணி T20 உலகக்கோப்பையை கைப்பற்றினால் எதற்காக அமெரிக்க அரசு இந்திய அணிக்கு பரிசு தொகையை கொடுக்க வேண்டும் என்ற கேள்விகளும் எழும். இந்த கேள்விகளுக்கு பதில் என்னவென்றால், பொதுவாகவே அமெரிக்க அரசு தன்னை நம்பர் 1 நாடாகவும் ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் தலைவராகவும் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முயற்சி செய்யும். அப்படி இருப்பதால் T20 உலகக்கோப்பை போன்ற மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்திய அணி பெற்றிருப்பதால் இந்த சமயத்தில் இந்திய அணி வீரர்களுக்கு பரிசுகளை வாரி வழங்கினால் அது அமெரிக்காவுக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய விளம்பரத்தை தேடி கொடுக்கும். அதேபோல தலைமைத்துவம் அமெரிக்கா என்பதை இது உணர்த்தவும் செய்யும். அது மட்டுமில்லாமல் இப்போது அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இடையே கடுமையான போரும் நடந்து வருகிறது. இந்த போரில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் இந்திய கடல்களில்தான் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த ஒரு விஷயத்திற்காகவும் இந்தியாவுக்கு கடமைப்பட்டு இருப்பதாக காட்டிக்கொள்ளவே அமெரிக்க அரசு இப்படி ஒரு பரிசுகளை வாரி வழங்கி வருகிறது. அது மட்டுமில்லாமல் நியூசிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்து வந்தது. அணு ஆயுத ஒப்பந்த பிரச்சனை என்பது அமெரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே பரம பகையாக மாறியிருந்தது. ஆனால் கடந்த சில வருடங்களாக அந்த பகை அவ்வளவாக இல்லை. ஆனாலும் கூட மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் அமெரிக்காவை நியூசிலாந்து அரசு பகைத்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் அண்மை நாட்களாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதனை எச்சரிக்கும் விதமாகவே இப்போது நியூசிலாந்து அணி தோற்றதற்கு இந்திய அணி வீரர்களுக்கு பரிசுகளை அமெரிக்க அரசாங்கம் வாரி வழங்கி வருகிறது. கிட்டத்தட்ட இந்திய அணி வீரர்களுக்கு அமெரிக்க அரசு கொடுத்த இத்தகைய பரிசுத் தொகைகளில் மொத்த மதிப்பு என்ன என்று கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 648 கோடிகள் வரையிலும் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வளவு பெரிய தொகை என்பது இந்தியர்களாகிய நமக்கு பெரிய தொகையாக இருந்தாலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது அவ்வளவு பெரிய தொகை ஒன்றும் கிடையாது. ஆகவேதான் இந்தளவுக்கு பரிசுகளை இந்திய அணி வீரர்களுக்கு அள்ளி கொடுத்து வருகிறது அமெரிக்க அரசு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நேற்றைய போட்டியில் இந்திய அணி பெற்ற வெற்றியை பற்றியும் அதற்காக அமெரிக்க அரசு அள்ளி கொடுத்துள்ள இத்தகைய பரிசுகளை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.